விஜய் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், புதுசாலாம் அவர் ஒண்ணும் பேசல. இன்னும் நெறைய பேசணும்னு கருதுறேன். ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னோனே லட்சக்கணக்கில கூட்டம் கூடுறாங்க. அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு. அதுல மாற்று கருத்து இல்ல. இத்தனை வருஷ உழைப்பு தான். ஆனா, ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிகச் சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலியமா வந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மிகவும் கவனமாக, ஆத்மார்த்தமாக, ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்னதான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும் இப்ப இவர் என் கூட இருக்கிறாருன்னா, என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது. ஏன்னா, இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 2000 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும். அப்ப இவர் நான் முழுமையாக என்னோட கட்டுப்பாட்டுல, கண்காணிப்புல வைத்திருக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு சில பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெயர் நான் சொல்ல விரும்பல, கேஷுவலா பேசுறாங்க. என்ன பேசுறேன்னே தெரியாம சில பல கெட்ட வார்த்தைகளே வருது. அதெல்லாம் ரொம்ப கவனமா கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் ஆட்சியை பிடிக்க போறேன்ட்டு வராரு. அது பிடிக்கட்டும், சிஎம் ஆகட்டும், சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நல்லா இருந்தாருன்னா எல்லாரும் நல்லா இருக்க போறோம். அது வேற. அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வருடத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா, அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அரசியல் என்பது விளையாட்டு இல்லை. வரவங்க போகிறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை. நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் வரப்போறீங்கன்னா, உங்களது ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள். அப்போ ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு 1 லட்சம் பேர் உட்காந்து அழுகுறாங்க. நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா 1 லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக, தைரியமாக, நான் இன்னும் சிம்பிளாகவே பேசுகிறேன். நான் என்ன இதில் மறைச்சு வச்சு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஐ எம் அ டைரக்டர். ஐ வாஸ் அ டைரக்டர். ஒரு டைரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இப்போ நான் ஒரு டைரக்டராக அந்த பிரச்சனையில் இப்போ ஹீரோ மாட்டிக்கிறாரு. மொத்த பேர் சேர்ந்து இப்போ ஹீரோவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா? வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வரலாமா? அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா? அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் முன்னாடி நின்று பேசுகிறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியுமா? தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை. இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று நான் கூறுகிறேன்.